ஜென்ரலாக ட்ராவல் வீடியோவிலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இட்ஸ் அபவுட் ட்ரேடர்ஸ் மீட்டப் ஈவெண்ட். ஸோ நம்ம சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டில் இப்போ தான் வந்தேன். ஸோ கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஈவினிங் ஈவெண்ட்டு ஆர்கனைஸ்டு பை கொட்டாக். யூஸ்வலாக ட்ராவல் பண்ணால் தான் எக்ஸைட்டட் ஆவேன். இந்த வாட்டி ட்ரேடர்ஸ் மீட்டப்புக்கே கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட். ஏன்னா நம்மளோட ஓவரால் யூடியூப் சேனல் தமிழில் ஆரம்பித்து லாஸ்ட்டு 1 இயராக தான் ஆக்டிவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினோடனே இந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டறதுக்கும் இந்த மீட்டப் ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு மீட் யூ ஆல். ஸோ இந்த ஓவரால் குட்டி vlog என்னென்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் அந்த ஓவரால் ஈவெண்ட்டை கவர் பண்ணிவிட்டு அகைன் கம்மிங் பேக் டு சென்னை தான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம அந்த செக்இன் லக்கேஜ்லாம் பண்ணிட்டு வரணுன்னா பெரிய கூட்டம் இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு நாளுக்கு இன்னும் அப்படி பெரிய ட்ரெஸ் தேவைன்றதுனால அதை நான் அப்படியே கேரி பேக்கேஜில் தான் கொண்டு போகிறேன். ஸோ செக்இன் கிடையாது, போர்டிங் பாஸும் எடுத்தாச்சு. 3:30க்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கோயம்புத்தூர் இறங்கினவனே ரெடி ஆகிட்டு ஈவெண்ட் போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். டைம் நிறையவே இருக்குது. அதனால் அறக்க பறக்க கிளம்ப தேவையில்லை. பொறுமையாக செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிச்சுட்டு லாஞ்சில் போயிட்டு அங்கேருந்து ஐ வில் கண்டினியூ த வீடியோ. மணி இப்போது 10:30. ஸோ 12:30க்கு தான் போர்டிங்கு. 1 o'clock தான் இங்கேருந்து டேக் ஆஃப். ஸோ 2 o'clock 2:15க்குலாம் கோயம்புத்தூர் போய்டும். ஸோ இன்னும் 2 மணி நேரம் ஓட்டணும். ஸோ அஸ் யூஷுவல் நான் வழக்கம் போல் லாஞ்சுக்கு போக வேண்டியது தான். ஸோ பிஃபோர் ஐ கோ டு லாஞ்ச் என்ன ஒரு விஷயம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த ஓவரால் இந்த மீட்டப்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஜென்ரலி எல்லா மீட்டப்ஸுமே ட்ரேடர்ஸும் இருப்பாங்க, ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ட்ரேடர்ஸ் கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. மோஸ்ட்லி யார் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாகவே எனக்கும் தான் ட்ரேடிங் நிறைய தெரியும், எனக்கும் தான் நாலேஜ் இருக்குது, என்னை ஏன் யாரும் கூப்பிட மாட்டாங்க, இல்லை எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இந்த எலிஜிபிலிட்டியை வச்சு நானும் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக போகலாமா அப்படின்னா, அவங்க இந்த நாலேஜ் இருக்குன்னு ஓகே. மெயினாக க்ரௌட் புல்லர் மாதிரி பார்க்குறாங்க. இது எப்படின்னா, ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் யார் ஹீரோவை போடலாம் இல்லை யார் டேரக்டராக போடலான்னு எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த ஹீரோக்கோ அந்த டேரக்டருக்கோ மார்க்கெட் இருக்கா, அவங்க க்ரௌடை தேட்டருக்குள்ளே புல் பண்ணி கூப்பிட்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சின்னதாக ஒரு மினிமமாக யோசிப்பாங்க இல்லையா, அதே தான் இந்த எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் யோசிப்பாங்க. ஸோ எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே இன்வைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, தே லேவ் சம் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ஜென்ரலி. ஸோ அது மூலியமாக தான் நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. ஏன்னா யூடியூப்லலாம் அவ்வளோ பெரிய ப்ரெசன்ஸ்லாம் நமக்கு கிடையாது. இப்போ தான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஆக்டிவாக இருந்தது கோரான்னு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி கொடுத்தது. அதில் ஒரு 75,000 ஃபாலோவர்ஸ் கிட்டே இருப்பாங்க. பட் அதில் நான் ஒரு 1,500 ஆர்டிக்கிள் கிட்டே எழுதியிருப்பேன். ஸோ அந்த ஆர்டிக்கிள் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கர்ஸ்க்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ட்விட்டருக்குள்ளே வந்தேன். ஸோ ட்விட்டரில் ஒரு 75,000 ஃபாலோவர் இருக்காங்கன்னா, அதுலேயும் நிறைய விஷயத்தை எழுத ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா, ஓகே நீங்கள் ஏன் நீங்கள் எழுதின விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மும்பையில், டெல்லியில், இந்த மாதிரி பெங்களூரில் இந்த மாதிரி மீட்டப்ஸ் நடக்கும்போது இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ போய்ட்டு அதில் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கில் நிறைய ப்ரோக்கர்ஸு, அந்த ப்ரோக்கர்ஸ் மூலயமா யாரெல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. ஸோ 2018 தான் நான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறேன். 2023 ஈவெண்ட்ஸ் போகிறத நிறுத்திட்டேன். ஏன்னா தமிழில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி என்ன ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் கூப்பிட்டாலுமே, தமிழ்நாடாக இருந்தால் நான் சொல்லுங்கள் நான் வரேன், தமிழில் பேசுகிறது தான் ஓகே. பட் நீங்கள் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லலாம் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும். பட் இங்கே தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு நிறைய நோ சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால தான் ஒரு பெரிய பிரேக் இருந்தது எந்த ஈவெண்ட்டுக்கும் போகாமல். ஸோ கொட்டாக்கில் சடனாக கோயம்புத்தூரில் ஈவெண்ட் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே சூப்பர், சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் பேசினா நம்மளோட ஓன் லாங்குவேஜில் பேசலாம், நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் கன்வே பண்ணலாம் நிறைய விஷயத்தை. அதனால் இமீடியட்டாக ஓகே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு. ஸோ இன்னும் 2 hours இருக்குது. ஸோ இந்த 2 hours லாஞ்சில் போயிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக போர்டிங்க்கு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டுக்கு கிளம்பிடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலவே மெசேஜ், ஸ்கூல்லாம் இன்றைக்கி லீவு, புயல் கரையை கிடக்குதுன்ட்டு. ஐயோ இன்றைக்கி ஈவெண்ட் டைம், அதுவுமா புயல் கரையை கிடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். கரெக்டாக ஏர்போர்ட் வரும்போது ஒரு ஆட்டோமேட்டட் கால் ஃப்ரம் இண்டிகோ. தெர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் இண்டிகோன்னு. ஆஹா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு போலேயே, மீட்டப் காலின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா நல்ல வேலை, வெறும் ஃப்ளைட்டு 30 minutes டிலே தான் அப்படின்ட்டாங்க. அப்பாடான்னு ஆச்சு. ஸோ லாஞ்சில் போயிட்டு லைட்டாக தவசி சாப்பிட்டுட்டு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்ப வேண்டியது தான். ஸோ இங்கே ப்ரையாரிட்டி பாஸ் நார்மல்னு ஒன்று இருக்குது. ப்ரையாரிட்டி பாஸில் போனோன்னா பெருசாக யூஸ்வலி கூட்டம் இருக்காது. ஸோ அதுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால அந்த லான்ச் தான் போகிறோம்.
லான்ச்சில் பெருசாக எதுவும் எடுக்கல, ஒரே ஒரு சாண்ட்விட்சு தென் ஒரு காஃபி, அவ்வளோதான். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பையன் என்ன இண்டோரில் கூட கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கானே. ஜென்ரலாக எனக்கு ஹை ட்ரைனஸ் ரொம்ப இருக்குது, இந்த லேப்டாப்பு இந்த சார்ட்ஸ் இந்த ஸ்க்ரீன் பார்த்து பார்த்து ஹை ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வெளிச்சமாக கண்ணு பட்டாலே ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னை நேரில் மீட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், கண்ணு எப்போவுமே ரெட்டாகவே இருக்கும். இந்த பையன் என்ன காலையிலே கட்டிங் போட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கட்டிங்லாம் போடல, ஜென்ரலாக ஐ ட்ரைனஸ் இருக்கிறதுனால போலாரைஸ்டு கிளாஸ் எப்போவுமே யூஸ் பண்ணி பழகியாச்சா, அதனால் ரொம்ப வெளிச்சம் படாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த கவுண்டமணி மாதிரி 6 மணிக்கு முன்னாடி இந்த கூலிங் கிளாஸு, 6 மணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பவர் கிளாஸு, இந்த நார்மல் பவர் கிளாஸுக்கு மாறிடுவேன். ஏன்னா அந்த பவர் கிளாஸ்லாம் போடலைன்னா தூரத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கை காமிச்சா கூட யாரோ ஒருத்தவங்க யாருக்கோ கை காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். அது எனக்கு தான்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கண்ணாடி இல்லாமல் இது எல்லாமே பவர் கிளாஸ் வேறு, இதுவும் பவர் கிளாஸ் தான். ஸோ கண்ணாடி இல்லாமல் என்னை விட்டிங்கன்னா நான் சுற்றுவேன், ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த லான்ச்சில் வந்து இதுதான் அந்த ப்ரையாரிட்டி பாஸ். ஸோ யூஸ்வலி மற்ற கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ரையாரிட்டி பாஸில் உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும், டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரையாரிட்டி பாஸ் அக்செப்ட் பண்ணுற லான்ச் பெருசாக கூட்டமாக இருக்குது. ஸோ அதை க்ரௌட் அவாய்ட் பண்ணோன்னா அதுக்காகவே எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு பாஸ் தான் இது. யூஸ்வலி ஆக்சஸ் மேக்னஸ் கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த கார்டு வாங்கினீங்கன்னா அந்த ஆக்சஸ் ப்ரையாரிட்டி பாஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். அதை யூஸ் பண்ணி இந்தியாவில் எந்த ஏர்போர்ட் போனாலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான், இன்டர்நேஷ்னலாக வேர்ல்டில் எந்த ஏர்போர்ட் போனாலுமே இட்ஸ் ஃப்ரீ தான். இப்போ ஜென்ரலாக யூஸ்வலி நம்ம இந்த ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் டைம் நிறைய இருக்குன்றதுனால ஒன்று பாட்காஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கிடுவேன். ஸோ இந்த புக்கு வந்து மார்கன் ஹவுசலோட 3வது புக்கு. ஃபர்ஸ்ட் புக் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். 2வது புக் வந்து சேம் அஸ் எவர், இது வந்து 3வது புக்கு, த ஹார்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. ஸோ இந்த புக்கோட ஓவரால் தாட் ப்ராசஸே என்னென்னா, நம்ம ஜென்ரலாக இன்வெஸ்டிங்க்கு நிறைய புக் இருக்குது, ஸோ வெல்த் க்ரியேஷனுக்கு நிறைய புக் இருக்குது, பட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் மணின்றதுக்குன்னு ஒரு புக்கே இல்லை. ஸோ அந்த ஒரு டாபிக் எடுத்து இந்த ஆத்தர் எழுதியிருக்க புக்கு தான் அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. மார்கன் ஹவுசல் பற்றி உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு மார்கன் ஹவுசல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவரோட பாட்காஸ்ட்டு, அவரோட வீடியோஸு, அவரோட தாட் ப்ராசஸ்லாம் நான் பெரிய ஃபேனு. இன்ஃபேக்ட் அவரோட புக்ஸு, அவரோட வீடியோஸ்லாம் படித்ததுக்கப்புறமா தான் நான் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங்லேருந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க்கு எஸ்ஐபியே மாற்றினேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளும் வந்து நமக்கு தான் இவ்வளோ படிச்சிருக்குமே, நம்ம ஏன் ஸ்டாக்ஸில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தாட் இருந்தது. ஒன்ஸ் அந்த புக்கு படித்ததுக்கப்புறமா ஸ்டாக்ஸ் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு டோட்டலாகவே இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட் பேஸ்டு எஸ்ஐபிக்கு மூவ் ஆகிட்டேன். ஸோ இந்த புக்கு அபவுட் ஸ்பெண்டிங் மணின்றதுனால ஒரு ஓகே டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருக்குமே. எனிவேஸ் ஃப்ளைட்டில் 1 ஹவர் போகிறோமே, இந்த கில்லி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, எனிவேஸ் நம்ம இங்கே மதுரை வரைக்கும் போகணும்லப்பா, ஸோ டைம் இருக்குது, நான் படித்து அரியர்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக புக் எடுத்துகிட்டு போகிறன்ற மாதிரி 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறேன்ல, அதனால் கொஞ்சமாவது இன்ஃபார்மேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு புக் எடுத்து வைக்கல. உண்மையாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கு இருக்கும் ட்ராவல் டைமில். ஸோ ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் இல்லை 2 சாப்டர் கவர் பண்ணி பார்ப்போம்னு வாங்கி வச்சுருக்கேன். போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 1 ஹவரில் கோயம்புத்தூர் லேண்ட் ஆயிரும். அங்கே போய்ட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ கோயம்புத்தூர் வந்தாச்சு, அவ்வளோதான். செக்இன் பேக்கேஜ்லாம் எதுவும் இல்லை, டேரெக்டாக அப்படியே ஹோட்டலுக்கு போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரேடர்ஸ் மீட்டப் ஈவெண்ட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹாய், கோயம்புத்தூர் வந்தாச்சு. வணக்கம் கோயம்புத்தூர். ஸோ நைனேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ நைனேஷ் வந்து பொட்டாக் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும். ஸோ இஸ் அ வெரி நைஸ் கை. விஸ்டமில் ஹி வாஸ் மேனேஜிங் த ஓவரால் ஸோ எஜுகேஷனல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அங்கே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கொட்டாக் வந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர், ரைட்? ஃபார் யூ? யா, அண்ட் திஸ் இஸ் மனேக். ஸோ he manages கொட்டாக்கோட UI UX அதெல்லாம் இவர் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்பெசிஃபிக்லி he came here just to get the feedback from all the users. ஸோ அவங்களோட என்னென்னலாம் விஷயம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட் டியூரேஷனாக இருந்தாலுமே இட் இஸ் கோயிங் டு பி ஃபன் ஃபில்டு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓவரால் ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் ஐ வில் அப்டேட். ஆல் செட் ஃபார் த மீட்டிங். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 20 minutes ட்ரைவ் மீட்டிங் வென்யூக்கு.
எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இந்த டிடிஆர் கோட்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி கிளம்பியாச்சு. டேரக்ட் டு மீட்டிங் தான். ஸோ மீட்டிங் போனதுக்கப்புறமா ஐ வில் அப்டேட். feedback வருது. So when you are doing SIP 10 வருஷமே பத்தாது. SIPக்கு 10 வருஷமே பத்தாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்க SIP 10வது வருஷம் நான் எடுத்து பார்க்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணதை விட வேல்யூ கம்மியா இருக்குன்னு தான் தோணும். அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. நம்ம இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு 25,000 இருந்து 35,000 கோடி SIPக்குள்ள வருது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து விராட் கோலி பிடிக்கும்? கிரிக்கெட் விராட் கோலி. ஓகே. ஸோ விராட் கோலி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஓகே, வேற அக்ரெசிவ்னஸ். எஸ், தட் இஸ் a valid point. விராட் கோலியோட ஸ்போர்ட்ஸை தாண்டி விராட் கோலியோட பெட்டர் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருந்தாலுமே அவர் அந்த ஃபீல்டில் இறங்கி அக்ரெசிவாக விளையாடுறத பார்க்குறதே ஒரு அட்ரினல் ரஷ். அதுக்காகவே நிறைய பேர் அங்கே ஃபேனாக இருக்காங்க. அது அப்படியே ஆப்போசிட் தான் தோனி. தோனி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? தோனி யாருக்காக பிடிக்காதுன்ற மாதிரி தான். சரி, தோனி ஏன் பிடிக்கும்னா தோனி இஸ் நாட் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன், பட் தோனி இஸ் த கிரேட்டஸ்ட் கேப்டன். ஏன்னா அவர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே அந்த ப்ரெஷர் வெளியே தெரியவே தெரியாது. எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருந்தாலும் ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார். ஹி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அவுட்கம் என்கிட்ட இல்லை, ப்ராசஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஏன் வேலை அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அந்த அவுட்கம் ஃபேவரபுளாக வந்துச்சுன்னா ஐம் ஹாப்பி. இன்கேஸ் அவுட்கம் ஃபேவரபுளாக வரலன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராசஸை இன்னும் ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலான்னு தான் பார்ப்பேன். அதே தான் ட்ரேடிங். கோயம்புத்தூர் ட்ரேடர்ஸ் மீட்டப் செம்மையாக முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் இவ்வளோ க்ரௌடு நான் கோயம்புத்தூரில் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா ஆல்மோஸ்ட் 300-400 க்ரௌட்ஸ் மேலே இருந்தாங்க. அண்ட் த பெஸ்ட் பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 3.5 hours கம்ப்ளீட்டாக உட்காந்து எவ்ரி சிங்கிள் செஷன் யாருமே எழுந்து வெளியே போகாமல் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி அந்த ஒரு லேர்னிங் க்யூரியாசிட்டி இருந்தது இல்லையா, அது எல்லார்கிட்டையுமே இருந்தது. பொறுமையாக இருந்து ஏதாவது ஒரு விஷயம் புரியலைன்னா அங்கேயே அப்பயே நிறுத்தி அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஹெசிடேட் பண்ணாமல் அந்த செஷன் இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் போனாங்க. அண்ட் ஓவராலாக கொட்டாக்கம் வந்து கம்ப்ளீட்டாகவே வெரி வெல் மேனேஜ்ட் ஈவெண்ட். ஏன்னா அவ்வளோ லார்ஜ் க்ரௌட் இருந்துமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க. வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். அதுவும் யூஸ்வலி நம்ம சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி ஏரியாவில் தானே ட்ரேடிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைப்போம். கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அதர் சிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து மற்ற மெயின் சிட்டிஸை விட இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போது ட்ரேடர்ஸ் மீட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 பாட்காஸ்ட் இருக்குது இன்றைக்கி. ஸோ மிஸ்டர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் அவர் கூட ஒரு பாட்காஸ்ட்டு, அதுக்கப்புறமா நிஃப்டி விசார்ட் ஜெயச்சந்திரன் அவர் கூட ஒரு பாட்காஸ்ட். 2 பேருமே கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால சரி இந்த 2 பாட்காஸ்ட்டை முடிச்சுட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பலான்னு தான் பிளான். ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாட்காஸ்ட்டை முடிச்சுட்டு ஐ வில் அப்டேட். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. நான் பேக் டு பேக் 2 பாட்காஸ்ட் ஷூட் பண்ணியாச்சு. நாகராஜ் பாலசுப்ரமணியம் கூட ஒரு ஷூட்டு, அப்புறம் நிஃப்டி விசார்ட் ஜெயச்சந்திரன் கூட ஒரு ஷூட். அதை முடிச்சுட்டு திருப்பி இன்னும் 2 ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக இப்போ ஏர்போர்ட் கிளம்ப போகிறேன். ஸோ இட் வாஸ் அ ஜாம் பேக்டு செஷன். நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரை மீட் பண்ணணும்னு நினச்சேன், மீட் பண்ண முடியல. ஸோ நேற்று செஷனே நான் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூம் வரத்துக்கே மணி 10 மணி மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் மீட்டப்பில் போன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் சாட்டர்டே சண்டே ஒரு ஜாம் பேக்டு, செம செஷன், செம மீட்டிங்ஸ், எல்லாமே பர்ஃபெக்ட். இன்ஃபேக்ட் இன்றைக்கி இந்த 2 நாள் கோயம்புத்தூரில் இருந்ததுக்கே செம்ம வெதரு சூப்பராக இருக்குது. அதுவும் சென்னை மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி பிளேஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு சிட்டி பார்க்கும்போது சான்ஸே இல்லை அப்படின்னு தான் தோணுது. இன்ஃபேக்ட் சென்னை இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சிட்டியில் தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆகணுன்னா கோயம்புத்தூர் கண்டிப்பாக ஒரு செம பிளேஸ். ஸோ இந்த vlog கம்ப்ளீட்லி ஓவர். ஸோ இப்போ பேக் டு ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து பேக் டு சென்னை. அவ்வளோதான். See you guys.